ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சில ட்ரெண்ட்ஸ் நியூஸ் பேஸ் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு இந்தியன் மார்க்கெட் நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆச்சு ஃப்ரைடே. அது போக யூஎஸ் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. டவ் ஜோன்ஸ் ஒரு 1% பக்கம் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நாஸ்டாக் ஒரு 1.36% நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. S&P 500 பார்த்தீங்கன்னா ஒரு 0.95% நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. யூஎஸ் மார்க்கெட் நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆச்சு லாஸ்ட் மார்க்கெட்டில். யூரோப் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அது போக ஏஷியன் மார்க்கெட் எடுத்து பார்க்கும்போது நிக்கை இண்டெக்ஸ் வந்து நெகட்டிவ், ஹாங்சங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.25% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ மேபி இப்போ நமக்கு மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நியூஸ் தான் அதிகமாக இருக்குது. ஒன்று, டெல்லி எலெக்ஷனில் வந்து இப்போ ரூலிங் பார்ட்டி விச் மீன்ஸ் சென்ட்ரலில் பவரில் இருக்க பிஜேபி வந்து டெல்லியில் 27 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண இருக்கிறாங்க. அமோக வெற்றின்னு சொல்லலாம். அது போக பார்த்தீங்கன்னா இவங்க ஆர்பிஐ வந்து ரேட் கட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது. பட் இது வந்து நியூஸ் பேஸ் தான். ஆனால் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இந்த ரிசல்ட்ஸ் கொடுத்த கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ்லாம் பெருசாக இல்லை. பட் நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் ஃபோக்கஸில் இருக்கும். அவங்க வந்து இந்த MCLR ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, விச் மீன்ஸ் மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட் பேஸ்ட் லெண்டிங் ரேட்டு. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேசிஸ் பாயிண்ட் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 9.15% இருந்தது, இப்போ 9.20% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து February 7 எஃபெக்டிவ் வந்திருக்கு. பட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு HDFC பேங்க் இந்த நியூஸ் பேஸில் ஃபோக்கஸில் இருக்க சான்சஸ் இருக்குது. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். இவங்களுக்கு 962 கோடி ஒர்த் ஆஃப் ஆர்டர் கிடச்சிருந்துச்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா 610 கோடி கான்ட்ராக்ட் எலக்ட்ரோ ஆப்டிக்கல் ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்தியன் நேவிட்டு வந்து. மிச்சம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு EON 51 எலக்ட்ரோ ஆப்டிக்கல் ஃபயர் கண்ட்ரோல் ஆர்டர்ஸ் டோட்டலாட்டு 962 கோடி ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் கிடச்சிருந்து அவங்களும் ஃபோக்கஸில் இருப்பாங்க. கிளென்மார்க் ஃபார்மசிட்டிக்கல் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு GST டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 121.25 crores, என்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 57.7 crores பெனால்ட்டி ஆட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து இவங்களும் ஃபோக்கஸில் இருப்பாங்க. வேதாந்தா என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேதாந்தாக்கும் ஒரு GST பெனால்ட்டி 141 crores சம்திங் வந்து டேக்ஸ் டிமாண்ட் நோட்டீஸ் வந்திருக்கு. இவங்களுக்கு 2 ஆர்டர் கிடச்சிருக்கு, 2 ஆர்டர் வந்திருக்கு. இவங்களும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருப்பாங்க. சிப்லா நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். பெங்களூரில் விர்கோ நகர் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா யுஎஸ்எஃப்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணி வாலண்டரி ஆக்ஷன் இண்டிகேட்டர் ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ நாளைக்கு சிப்லாவும் ஃபோக்கஸில் இருக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. அது போக ரிசல்ட்ஸ் கொடுத்த கம்பெனிஸ் சாட்டர்டே ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணதில் பாரோசில் விச் மீன்ஸ் சாட்டர்டே அண்ட் ஃப்ரைடே ஈவினிங் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணதில் பாரோசிலோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிருந்துச்சு. அல்கம் லெபார்டரிஸோட ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. ஃபார்டிஸ் ஹெல்த் கேர் அதோட ரிசல்ட்ஸும் நல்லா இருந்துச்சு. மஹேந்திராவோட ரிசல்ட்ஸும் நல்லா இருந்துச்சு. அது போக LICயோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருந்தாங்க. பட் வேரியஸ் செக்மெண்ட்டில் நெட் ப்ரீமியம் இன்கம்லாம் டிக்ளைன் ஆயிருந்துச்சு. கிராஸ் மார்ஜின் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு. ஓரளவு LICயோட ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருந்துன்னு சொல்லலாம். வென்கீஸ் அந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸும் பார்த்தீங்கன்னா டவுனாக இருந்துச்சு. சன் டிவி நெட்வொர்க்கோட ரிசல்ட்ஸும் அடி தான், 20% ப்ராஃபிட் காலி. பட் டிவிடெண்ட் கொடுத்துருந்தாங்க, ரெவன்யூ 10% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. இதுவும் ஃபோக்கஸில் இருக்கும். PSP ப்ராஜெக்ட்ஸ் அந்த ஷேரும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். ஏன்னா அவங்களோட ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ரிசல்ட்ஸில் அடி தான் வாங்கியிருந்தாங்க. NHPCயோட ரிசல்ட்ஸும் அடி தான். ஆயில் இந்தியாவோட ரிசல்ட்ஸும் அடி விழுந்துருந்துச்சு. பட் 7 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அது போக BST இண்டஸ்ட்ரீஸ் இது வந்து சிகரெட் கம்பெனி, இவங்களோட சேல்ஸ் வந்து 1.26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 367 கோடி பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 153% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 136 கோடியாக இருக்குது. ஸோ மேபி நாளைக்கு BST இண்டஸ்ட்ரீஸ் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஜாகிள் ப்ரீபெய்ட் ஓசன் சர்வீஸோட ரிசல்ட்ஸும் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி VA டெக் வபாக் இவங்களோட ரிசல்ட்ஸும் நல்லா இருந்துச்சு. அது போக பார்த்தீங்கன்னா பிரெயின் பி சொல்யூஷனோட ரிசல்ட்ஸ் அது லாஸ் மேக்கிங். வாக்கார்ட் அப்படிங்கிற கம்பெனியோட ரிசல்ட்ஸும் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. விச் மீன்ஸ் ப்ராஃபிட் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடி வாங்கியிருந்தாங்க. ஸோ இந்த கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரிசல்ட்ஸ் பேஸ்டு நாளைக்கு ஃபோக்கஸில் இருப்பாங்க. நான் இப்போ சொன்ன ஷேர்ஸ் எல்லாமே. BSNL MTNL இதில் வந்து MTNL ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து 19% மேலே போனாங்க. அடுத்த நாள் 6% அடி வாங்கிச்சு. இப்போ BSNL MTNLக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட் வந்து இந்த 4G நெட்வொர்க்குக்காக ஒரு 6000 கோடி வந்து ஒதுக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு இப்போ அடிஷ்னலாக ஒரு 6000 கோடி ஒதுக்கி இருக்காங்க. இதுக்கு கேபினெட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. மேபி நாளைக்கு வந்து இந்த MTNL ஷேர் வந்து ஃபோக்கஸில் இருக்க சான்சஸ் இருக்குது. இது வந்து 10 இயர் அக்ரிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 6000 கோடி அலாட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். ஓவரால் இது வந்து BSNL MTNL பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ்லாம் வர இருக்குது. ஈச்சர் மோட்டார்ஸ், கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ், நைக்கா, அப்போலோ ஹாஸ்பிட்டல், நேஷனல் அலுமினியம் கம்பெனி, அசோக் பில்கான், பேட்டா இந்தியா, கிரைசில், எஸ்காட்ஸ் கிபுட்டா, பத்தாஞ்சலி ஃபுட்ஸு, அது போக TVS சப்ளைஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ், வருண் பிவரேஜஸ், இந்த மாதிரி சில முக்கியமான கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா February 10 மார்க்கெட்டில் வர இருக்குது. ஸோ அந்த ஷேர்ஸ் எல்லாமே மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக்லேயும் பார்த்தீங்கன்னா February 10 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண கம்பெனி டிஸ்கஸ் பண்ணோம். அது போக February 11 முக்கியமான கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ்லாம் இருக்குது. பர்கர் பெயிண்ட்ஸு, பிர்லா சாஃப்ட்டு,
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செல்லோ வேர்ல்டு, பேரி இந்தியா, இந்த மாதிரி ஈட் பாரி, இந்த கம்பெனி என்பிசிசி, இது மாதிரி சில கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் இருக்குது. February 12 அசோக் லைலாண்டு, பாரத் ஃபோர்ஜ், இந்த மாதிரி முக்கியமான கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே இருக்குது. February 13 அனுபம் ரசாயம் இந்தியா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தீபக் நைட்ரேட், காட்ஃப்ரே பிலிப்ஸ், இந்த மாதிரி கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் இருக்குது. February 14 ஆதித்யா பிர்லா ஃபேஷன், கிளென்மார்க் ஃபார்மசூட்டிகல்ஸ், இந்த மாதிரி சில கம்பெனிஸோட ரிசல்ட்ஸும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக்லேயும் பார்த்தீங்கன்னா February 14 வரைக்கும் கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ்லாம் இருக்குது. இதில் தான் இந்த ஐஆர்சிடிசி, ஆர்விஎன்எல், இந்த மாதிரி கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே இதில் கவர் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோண்டாவா நிசானை வந்து மெர்ஜ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே கருத்து வேறுபாடு வந்ததுனால 2 பேருமே நாங்கள் வந்து இந்த மெர்ஜர் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி 2 கம்பெனிஸுமே பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இனி அந்த மெர்ஜர் இருக்காது. இப்போதைக்கு 2 கம்பெனிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடு வந்ததுனால இப்போதைக்கு இந்த மெர்ஜர் டீலை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கம்பெனிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹோண்டா நிசான் கூட்டணி வந்து நாங்கள் மெர்ஜ் பண்ணிடுவோம்னு சொன்னாங்க 2 கம்பெனிஸுமே. இப்போ அந்த டீல் கேன்சல் ஆயிருக்கு. ஹிட்டாச்சி எனர்ஜி இந்தியா கொடுத்த அப்டேட். ஹிட்டாச்சி எனர்ஜி இந்தியாவும் பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெடும் ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் ரன் பண்ணுறாங்க. அந்த ஜாயின்ட் வெஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் ஆஃப் இன்டென்ட் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. ராஜஸ்தான் பார்ட் 1 பவர் டிரான்ஸ்மிஷன் லிமிடெட் இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்டாச்சி எனர்ஜி இந்தியா ப்ளஸ் வந்து பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட். இது வந்து பவர் டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட் வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஹோண்டா மோட்டார்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஹோண்டா வந்து இப்போ ஆல்ரெடி மார்க்கெட்டில் ஹீரோ ஜூம் 160 அப்படிங்கிற ஒரு ஸ்கூட்டர் இருக்குது. அது போக எமகா ஆரோக்ஸ் 155 இப்படி 2 ஸ்கூட்டர்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக வளர்ச்சி அடையுது. இந்த ஸ்கூட்டர்ஸும் மார்க்கெட்டில் டாமினேட் பண்ணுறாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு ரைவல்ஸை கொண்டு வரணும்னு சொல்லி ஹோண்டா 160cc மேக்ஸி ஸ்கூட்டரில் ஹோண்டா ADV 160 அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நெக்ஸ்ட் இயரில் லான்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஹோண்டா தரப்பில் விளக்கம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹோண்டா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டிருக்காரு, ப்ரோ இந்த ஸ்டேபிள் மணி ஆப் வந்து ஓகேவா, ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு 9.1% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க, இது சீனியர் சிட்டிசன் பீப்புளுக்கு இவ்வளோ கொடுக்குறாங்க, இது ட்ரஸ்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ட்ரஸ்டடா அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இது எல்லாமே RBI அப்ரூவல் தான் கூகுளில் காட்டுது. பட் எக்ஸாக்டாக நான் இந்த ஆப்பை இப்போ தான் கேள்விப்படுறேன். நீங்கள் எதுக்கும் ஒருக்கா செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறலாங்கிறது என்னோட கருத்து. இப்போ உடனே நம்பாதீங்க. ஆல்ரெடி இது வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. பட் எனக்கு எக்ஸாக்ட் அந்த ஆப்பை பற்றி கிளியர் கட்டாக தெரியல. நீங்கள் வந்து பேங்க்ஸை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பேங்கிங் ஃபீல்டில் இருக்கிறவங்கள்ட்ட ஒருக்கா இதை பற்றி தெளிவாக கேட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. பட் மோஸ்ட்லி ஆப் அவாய்ட் பண்ணிவிட்டு பேங்க்லேயே போய் டேரெக்டாக யூஸ் பண்ணுறது தான் என்றைக்குமே சேஃபுங்கிறது என்னோட கருத்து. VA Tech வபாக் இவங்களோட ரிசல்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. $371 மில்லியன் வேல்யூ உள்ள ஆர்டரு, 3251 கோடி. அதாவது AI ஹேயர் என்விரான்மெண்டல் சர்வீஸ் சவுதி அரேபியாவில் இருக்கிற ரியாதில் இருக்க ஒரு கம்பெனி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் 200 MLT இண்டிபெண்டன்ட் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இண்டிபெண்டன்ட் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா VA Tech வபாக பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. 3251 கோடி ஒருத்துள்ள கான்ட்ராக்ட் வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டாக்ஸுக்கான ரெக்கார்ட் டேட் வர ஸ்டாக்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிடலாம். இதில் வந்து முக்கியமாட்டு February 10 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணி ரெக்கார்ட் டேட் வர கம்பெனிஸ் அஸ்டர் DM ஹெல்த்கேர் $4 டிவிடெண்டு, அது போக GPT இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் $1 டிவிடெண்டு, இந்தியன் டோனர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் $4.50, சூரஜ் லிமிடெட் $1.50. ரைட் இஷ்யூ 10 ஜோதி ஸ்ட்ரக்சர்ஸ், அது எப்படி ரைட் இஷ்யூ கொண்டு வராங்கன்னா 25 ஷேருக்கு 9 ரைட் ஷேர் அப்படின்னு சொல்லி அப்டேட் சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் $16. February 11 டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் வர கம்பெனிஸ் CMS இன்ஃபோசிஸ்டம் $3.25, தீசா இந்தியா $100, சிம்போனி $2. போனஸ் இஷ்யூ EFC 1:1 அந்த ரேஷியோவில் கொடுக்குறாங்க. ரைட் இஷ்யூ தங்கமயில் வந்து 15 ஷேருக்கு 2 ரைட் ஷேர் கொடுக்குறாங்க. $1400 ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சாரி, நான் 1500 சொன்னேன். $1400 ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 15 ஷேர் இருந்துன்னா நீங்கள் 2 ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்ஸு. ஸோ இது வந்து February 11 வருது. கேர் சாஃப்ட் AI சொல்யூஷன், இதோட ரைட்ஸ் இஷ்யூவும் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி சொல்கிறாங்க, ஒரு ஷேர் இருந்தால் உங்களுக்கு 2 ஷேர் ரைட்ஸில் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. $250 ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் February 12 கொச்சின் ஷிப்யார்ட் $3.50 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ப்ளோ சொல்யூஷன் $50, ஹீரோ மோட்டார் காப் $100, ITC $6.50, மேன் இன்ஃப்ரா கன்ஸ்ட்ரக்ஷன் $45, மிண்டா கார்பரேஷன் $50, TCI எக்ஸ்பிரஸ் $3 அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. டாரன் பவர் $14, யூனிபாட்ஸ் இந்தியா $7.50, யூனோ மிண்டா 0.75 பைசே. ரைட்ஸ் இஷ்யூ TT லிமிடெட், அதாவது இவங்க வந்து ரைட்ஸ் இஷ்யூவும் வராங்க ப்ளஸ் வந்து ஸ்டாக் ஸ்பிட்டும் பண்ணுறாங்களான்னு நினைக்கிறேன். TT லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்பிட் பண்ணுறாங்க. ஃபேஸ் வேல்யூ $10 இருக்கிறத $1 ஸ்பிட் பண்ண போகிறான்னு சொல்கிறாங்க.
இது எல்லாமே February 12ஆம் தேதி ரெக்கார்ட் டேட் வருது. இதில் தான் முக்கியமான ஐடிசி எல்லா கம்பெனிஸும் இருக்குது. நெக்ஸ்ட் February 13ஆம் தேதி எரிஸ் லைஃப் சயின்சஸ் $7.35, பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் $150, சன் டிவி நெட்வொர்க் $2.50, விடோல் கார்பரேஷன் $12. நெக்ஸ்ட் February 14ஆம் தேதி ஆர்த்தி ஃபார்மா லேப்ஸ் $2.50, அல்கம் லேபரட்டரிஸ் $37, BEML $5, பாரத் டைனாமிக்ஸ் $4, கமின்ஸ் இந்தியா $18, துரு கன்சல்டன்சி சர்வீஸ் $10, EKA எனர்ஜி சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா விச் மீன்ஸ் அவங்க டிவிடெண்ட் லேட்டராக தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இன்ஜினியர்ஸ் இந்தியா அவங்களும் லேட்டராக தான் வருது. எஸ்கார்ட்ஸ் இந்தியாவும் லேட்டராக தான் வருது. கல்ஃப் ஆயில் லூப்ரிகன்ஸ் $20 கொடுக்குறாங்க. கிர்லாஸ்கர் ஃபெரோஸ் இண்டஸ்ட்ரீஸ் $3 கொடுக்குறாங்க. மேஜிஸ்டிக்ஸ் ஆட்டோ $5, மோயில் அது வந்து டிவிடெண்ட் லேட்டராக தான் வருது. MRF வந்து பார்த்தீங்கன்னா $3 கொடுக்குறாங்க. நிக்கோ பார்க்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் அது டிவிடெண்ட் இன்னும் வரல. PI இண்டஸ்ட்ரீஸ் $6 கொடுக்குறாங்க. பிரீமியர் எனர்ஜிஸ் $50, REC லிமிடெட் $4.30, தனேஜா ஏரோஸ்பேஸ் அண்ட் ஏவியேஷன் $1.50. ஸோ ஸ்டாக் ஸ்பிளிட் அசன்சிவ் எடுக்கர் $10 இருக்க ஃபேஸ் வேல்யூ $1 ஸ்பிளிட் பண்ணுறாங்க. பிரீத்திகா இன்ஜினியரிங் வந்து $10 இருக்க ஃபேஸ் வேல்யூவை $5 ஸ்பிளிட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. போனஸ் இஷ்யூ ரிச்ஃபீல்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் வந்து இந்த நாளில் வந்து 1:1 அந்த ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் ஷேர் கொடுக்குறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா February 14ஆம் தேதி ரெக்கார்ட் டேட் வர கம்பெனிஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.